இந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார் நடிகர் விஷால். தனது திருமணத்தை நீண்ட காலமாக தள்ளி வைத்து வந்தார். நடிகர் சங்கத்தின் புதிய கட்டிடம் கட்டி முடியாதவரை திருமணம் செய்ய மாட்டேன் என்று 2016 நடிகர் சங்க தேர்தலின் போது அறிவித்திருந்தார். நடிகர் சங்க கட்டிடம் 9 ஆண்டுகளுக்கு மேல் கட்டப்பட்டு வருகிறது. தற்பொழுது கட்டிடம் கட்டுமான பணியானது முடிவடையும் நிலையில் உள்ளது. இதனிடையே பல்வேறு நடிகைகளோடு கிசுகிசுக்கப்பட்ட நடிகர் விஷால் கடந்த மே மாதம் நடிகை சாய் தன்ஷிகாவை திருமணம் செய்ய இருப்பதாக அறிவித்தார். இந்த நிலையில் விஷால் தன்னுடைய 48வது பிறந்த நாளை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மாதா தேவாலயத்தில் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுடன் கொண்டாடினார். தேவாலயத்தில் பிரார்த்தனை நடத்தியும் முதியவர்களுக்கு காலை உணவு வழங்கியும் நடிகர் விஷால் பிறந்த நாளை கொண்டாடினார். சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் விஷால் பேசியதாவது, நடிகர் சங்க கட்டிடம் கட்டுமான பணி கடந்த 9 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 மாதம் தான் பொறுமையாக இருந்தால் ஏன் தாமதம், எந்த மாதிரி கட்டிடம் கட்டுகிறோம் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் 2 மாதத்தில் தெரிய வரும் என கூறினார். 9 வருடமாக ஒற்றுமையாக இருக்கிறோம். விரைவில் இதன் திறப்பு விழா நடைபெறும் என கூறியிருந்தார். விஜயின் அரசியல் என்ட்ரிக்கும் தனது வாழ்த்தை விஷால் தெரிவித்திருந்தார். ஆனால் நடிகர் சங்க கட்டிடம் இன்னும் திறக்காத நிலையில் திருமண தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் திருமண தேதி அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் விஷால் பிறந்த நாளில் சாய் தன்ஷிகாவுடன் நிச்சயதார்த்தம் எளிமையாக நடைபெற்றுள்ளது. இதில் விஷாலின் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளன. விஜய் குடும்பத்தில் இருந்தும் கலந்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் அரசியலில் தீவிரமாக இருப்பதால் மனைவி சங்கீதா விஜய் கலந்து கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. விஷாலின் நெருங்கிய நண்பர் உதயநிதியும் தனது வாழ்த்தை விஷாலுக்கு தெரிவித்திருக்கிறார்.